வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ மூலிமா சந்தேகத்தில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய கவுன்சிலிங் பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸர்வீஸ் மேன் கோட்டா பற்றி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் எப்போன்னு சொல்லி எக்ஸர்வீஸ் மேனோட கவுன்சிலிங் எப்போன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸில் இருக்கிறப்ப எனக்கு வந்து கமெண்ட்ஸ் நிறையா வந்தது. நான் அதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்போ உங்களுக்கு எக்ஸர்வீஸ் மேன் கோட்டா வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக எப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரலில் வந்து உங்களுக்கு எப்போ டேட் அலாட் பண்ணியிருக்கிறாங்களோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் கோட்டாவில் வந்து இருக்கிற சீட் வந்து அப்படியே பேலன்ஸ்லேயே தான் இருக்கும். நீங்கள் என்றைக்கு நீங்கள் உங்களோட ஜென்ரல் கோட்டா நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து ஜென்ரல்லையும் நீங்கள் நினச்சா எடுத்துக்கலாம். உங்கள் எக்ஸர்வீஸ் மேன் கோட்டாவில் உங்களுக்கு சீட் வேகன்சி இருந்தால் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி வேகன்சி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகன்சி பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நீங்கள் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காலேஜஸில் என்னென்ன சீட் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்பேஜ்க்கு போயிருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்பேஜ் போனோடனே இந்த TNEA 2017 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் அந்த வேக்கன்சி கரண்ட் வேக்கன்சி பொசிஷன் இருக்கும்ல, கரண்ட் வேக்கன்சி பொசிஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் காலேஜஸ் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்க. இதில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்குல்ல, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இதில் ஃபைன் கொடுங்க. ஃபைன் கொடுத்தோன்னே உங்களுக்கு பாருங்கள் இப்போ கரண்ட் பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற 2017 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீட்டஸ் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டேயில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. இதில் இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் கோட்டா எதுவும் அலாட் பண்ணல. சாரி, நான் உங்களுக்கு வேறு காலேஜ் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் இருக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இருக்குதுல. அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸர்வீஸ் மேனில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC. சப்போஸ் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி SCயாக இருந்தால் அவங்களால மட்டும்தான் இந்த ஒரு சீட் மட்டும் எடுக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் CITயில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BCயில் ஒரு சீட்டு இருக்குது. அப்புறம் இதில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3, கம்மிபட்சமாக 1, அதிகபட்சமாக 3 இருக்கும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸர்வீஸ் மேன் கோட்டா எப்போ கவுன்சிலிங் நடக்கும், கவுன்சிலிங் டேட் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. இது தனியாக என்றைக்கும் நடக்கலை. இது என்றைக்கு உங்களுக்கு ஜென்ரல் கோட்டா இருக்குதோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸர்வீஸ் மேன் கோட்டாவில் உங்களுக்கு சீட் இருந்தால் நீங்கள் உங்களால் எடுக்க முடியும் அந்த சீட். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி. இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.